என்ன நான் இப்ப பாக்குறது இல்லை, அவங்களாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமே, ஒரு பாஸ்டர் இது மூலமா திருமண தகவலுக்கு ஆட்கள் சேர்த்து அவர் நிறைய கல்யாணம் கல்யாண இடமாயிட்டாரு, பிரசங்கியா மாறிட்டாரு. அல்லேலூயா. சொன்னார், ஐயா நீங்க தொடங்கி விட்ட வழியில இருக்கீங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னா. அல்லேலூயா. அப்போ நாம பண்றதெல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஆமென். இத்தனை குடும்பம் அழுதுகிட்டே இருக்காங்க தெரியுமா? தெரியாதனமா பெந்தேகோஸ்துக்குள்ள வந்துட்டு ஐயா பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவர்களுக்கு கர்த்தர் ஜெப தூப கலச ஜெபக்குழு தமிழ்நாட்டினுடைய திருமண தகவல் மூலமாய் எத்தனையோ அற்புதத்தை தேவன் செய்தார். அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் அவர் வேலையை கரெக்டா செய்வார். அல்லேலூயா. செய்தாரா இல்லையா? நாம பேபியம்மாவை, ஜூலியட் அக்காவை, அருமையான லேவிசால் அக்காவை, லேயாலக்கா, அருமையான டீச்சர் தங்கச்செல்வி, அருமையான அண்ணன் பொண்ணு, இவங்களாம் ஒரு டீமா எடுத்து நம்ம ஃபார்ம் பண்ணோம். பாருங்க, இன்னைக்கு இவங்க இந்த ஊழியத்துக்கு முதல்ல நம்ம தான் கம்பெனி தான் என்ன பண்ணிச்சு. ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஸ்பான்சர்ஸை பிடிச்சு கொண்டு வந்து ஏன் இந்த வழியை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வாங்கிட்டாங்க. எல்லாம் ஆமென். இதுதான் என்னது, ஆண்டவருடைய ராஜ்யம். இந்த பிளஸிங் நிறைய பேருக்கு போகுது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம ஆளுக்கு நிறைய பேர் எழுதிட்டா தெரியுமா, கர்த்தர் நல்லவர்னு எழுதிட்டான். ஆனா கர்த்தர் நல்லவர் ஒரு இடத்துல ஒரே புள்ளி வச்சாச்சு, அவர் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார். தீங்கு நான் வரும்போது வசனம் தியானிச்சுக்கிட்டே வந்தேன். என்ன ஆண்டவரே இன்னைக்கு பேசணும். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை சுற்றி எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாதான் நடக்கு, தீமைக்கு அல்ல. அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவா நடக்க தவிர ஒரு நாளும் தீமை அல்ல. அப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அன்புள்ளவர். சொல்லுங்க, அன்புள்ளவர். அவர் நமக்கு என்ன செஞ்சாலும் தீமை நடக்காது, நன்மைதான் நடக்கும். அப்ப நான் கொஞ்ச நாளா எல்லாத்துட்டும் என் கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன், என்ன நடந்தாலும் நன்மைக்கு நன்மைக்கு. இப்ப எனக்கு 2-3 நாளா சில விஷயங்கள் நடக்கிறது போல, பால் பொங்கி நாளைக்கு காலையில காப்பியை போட்டு பிடிச்சிருக்கிறானோ இந்த மாதிரி பொங்கின பாலை தூக்கி பிடிச்சுக்குள்ள வச்சுட்டு போய் படுத்துட்டு காலையில இஞ்சி பிரிச்ச திறந்து அந்த பாலை எடுக்கலான்னு பார்த்தா பாலை பிடிச்சுக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னு என்ன அப்படிலாம் ஆகும்போது என்ன ஆண்டவரே, என்ன முந்தானத்தை ராத்திரி வரைக்கும் காலையில காப்பியை போட்டு குடிச்சிடலாம் 10 மணிக்கு அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸோட போய் படுத்துட்டேன். காலைல 7 மணிக்கு எந்திரிச்சு பிடிச்ச திறந்து என்னவா இருக்கு தெரியல, அது தயிரா மாறிட்டு. அது என்னவா மாறிட்டு, தயிரா மாறிட்டு. தயிரா மாறினதை நான் நினைக்காம ஐயோ தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு குட்ட போலான்னு பார்த்தா அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, தெரியல தயிர். அதுக்குள்ள என்ன இருக்கு, தயிர் இருக்கு, அதுக்குள்ள மோர் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு, வெண்ணெய் இருக்கு, அதுக்குள்ள நெய் இருக்கு. ஆனா என்னதான் இருக்கா, மோர் இருக்கா, தயிர் இருக்கா, வெண்ணெய் இருக்கா, நெய் இருக்கா. அப்ப சொன்னாரு, நீ நினைச்ச அது மோசமா போயிட்டு, அது நாசமா போயிட்டு நினைச்சேன். அது மோசமா போல, நாசமா போல, கிழவு இல்லை, அது உன் வாழ்க்கைக்கு கொழுப்பை தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது உன் வாழ்க்கைக்கு என்னத்தை தருது, கொழுப்பை தருது. முதல்ல நீ மோர் குடிச்சேன்னா வீலுக்கு ரிலாக்ஸா மாறிடுவேன், கூல். அல்லேலூயா.
அவரிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கணும்னு சொன்னாரு. ரெண்டாவது சொல்றாரு, அது தயிராயிடுச்சு, கொஞ்சம் நல்லா போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் என்ன ஆயிடுவேன், திடனாம ஆயிடும். அடுத்து உனக்கு கூடாது. அடுத்த நேரம் வெண்ணையாயிடுச்சு, இது உன் பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டேன்னா உஷ்ணம் வராது, அதுவும் உனக்கு கூடாதான் இருக்குனாரு. அடுத்து சொல்றாரு, இது நெய், இது உன் ஊனுக்கு, உன் நரம்புக்கு, உன் எலும்புக்கு புஷ்டியை தருகிறது. சகலமும் நன்மைக்கு எதுவும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறோமா, என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு. ஆனா இதை எடுத்தாலும் முட்டுது, தயிராயிருது, இங்க பார்த்தா திறஞ்சிருது, இங்க பார்த்தா அதாயிருது, இங்க ஆயிருது, என்ன ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, சகலமும் நன்மைக்கு சொல்லுங்க. போன வாரம் நடந்தது, நேற்று நடந்தது, அதுக்கு முன்ன நடந்தது, கடந்த ஒரு வருஷத்துல என்ன எனக்கு தீமை நடந்ததோ அவ்வளவு இந்த ஓராவது வருஷத்துல நிறைவு விழாவுல எல்லாம் எனக்கு நன்மை. சொல்லுங்க, தலையில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு எல்லாம் நன்மைக்காகவே நடக்கு, எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நடக்கு, எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நடக்க தவிர அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு எதுவாக இருக்கு. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் அன்னைக்கு ஏதுவாகதான் நடக்கு. போன மாசம் வீட்டுல சண்டை நடந்திருக்கலாம், அந்த சண்டையிலையும் ஒரு நன்மை இருக்கு. போன மாசம் வீட்டுல ஒரு பிரிவினை நடந்திருக்கலாம், அதுலயும் ஒரு நன்மை இருக்கு. போன மாசம் உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், அதுலயும் ஒரு நன்மை இருக்கு. எல்லா விதத்திலையும் தேவன் நன்மையை மாத்திரமே வழங்குகிற நன்மைகளின் நாயகனாய் அவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கிறது தவிர எதுவுமே தீமைக்கு அல்ல, எல்லா நன்மைக்கு ஆண்டவர் நன்மையிலே வழங்குகிறார். ஆகவே நான் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. எதுக்காக நம்ம பாடுறோம் தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதற்கு நம்ம ஏன் பாடுறோம்? அவர் நல்லவர். ஒரு நாளும் நமக்கு தீமை செய்ய மாட்டார், ஒரு நாளும் நமக்கு தீமையை அனுமதிக்க மாட்டார். தீமையை அனுமதிக்காத ஒரே நல்ல ஆண்டவர், ஜீவன் உள்ள தேவன். எல்லாம் நம்ம வாழ்க்கையில நன்மைதான் நடக்குமா தவிர அந்த தீமை எல்லாம் 4 விதமான நன்மையை தரும். ஒரு பக்கத்துல மோரை கொண்டு வருது, ஒரு பக்கத்துல தயிரை கொண்டு வருது, ஒரு பக்கத்துல எண்ணெயை கொண்டு வருது, ஒரு பக்கத்துல நெய்யை கொண்டு வருது. நாம தான் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எதுவுமே தீமை அல்ல, 4 பக்கம் ஆசீர்வாதம் தான். அப்பேற்பட்ட பிள்ளைகள் அப்பா பிதாவை அழைக்கும் ஆமென் புத்திர ஸ்ரீகாரத்தை தேவன் நமக்கு தந்தார். அல்லேலூயா. இதுக்கு மேல பிரசங்க இல்லை, ரொம்ப ஜெபிச்சிட்டேன். ஆமென். எல்லாமே எனக்கு நன்மைதான், எனக்கு தீமை இல்லை. சரி, எல்லாமே நன்மைதான், எனக்கு தீமை இல்லை. ஆமென். ஏன்னா அந்த அண்ணன் ராத்திரி பால் பொங்கி பிடிச்சு வச்சுற மாதிரி வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில 7 மணிக்கு பார்த்தா அது என்னவா இருந்தது, தயிராயிட்டு. இப்பதான் தெரியுது அந்த தயிர் 4 ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவங்க. எவ்வளவு நல்லவங்க, எப்பொழுது ஜெபத்தை கேட்கிறவங்க. நம்மளை ஒரு நாள் விட்டு கொடுக்காத தெய்வம், நம்மளை கெட்டு போக வைக்காத தெய்வம், நடத்துகிற தெய்வம். அப்படிப்பட்ட நம்பிக்கையோட நம்ம இந்த 8 மணி நேரம் ஜெபத்துல முடிக்க போறோம். அல்லேலூயா. 7 மணிக்கு இந்த கேம்பஸ்ல ஜெபம் தொடங்கப்பட்டுச்சு, 3 மணிக்கு தான் முடிக்கணும். ஏன்னா நமக்கு அலுவலக வேலைகள் இருக்கிறது, என்ன இருக்கு, அரிசியெல்லாம் கொடுக்கணும், அதனால கணக்கு 8. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சின்ன ஜெபம் பண்ணிட்டு கடைசியா ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் வாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜை ஆசீர்வாதம் போடுற. போன டைம் தங்கராஜை போட்டீங்களா, நீங்க இந்த டைம் ஆசீர்வாதம் போட்டிருந்தீங்களா? ஆசீர்வாதம் ரைட். வாங்க, நீங்க வாங்க மாட்டேன்.